மேலப்பீடாவூர் கல்லூரி மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய ஆதிதிராவிட ஆணையத்தின் இயக்குநர் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மேலப்பீடாவூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்லம்மாள் என்பவரின் மகன் ஐயாச்சாமி, வயது 19. கல்லூரி மாணவனான இவரை அதே ஊரைச் சேர்ந்த வினோத்குமார், ஆதீஸ்வரன், வல்லரசு ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து கைகளில் வெட்டியுள்ளனர். இந்த இளைஞர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வன்கொடுமை சட்டத்தில் 3 நபர்களையும் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து இன்று தேசிய ஆதிதிராவிட ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன், சீனியர் விசாரணை அதிகாரி லிஸ்டர் அடங்கிய குழுவினர் மேலப்பிடாவூர் கிராமத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவரின் கருத்தினை கேட்டறிந்தனர். பின்னர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஸ் ராவத் மற்றும் பல அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு மாவட்ட நிர்வாகத்தினரின் சார்பில் தீர்வு உதவித்தொகையாக ரூபாய் 62,500 வழங்கினார். மேலும் அப்பகுதியில் உள்ள ஆதிதிராவிட மக்களுக்கும் பட்டா வழங்கவும், பாதுகாப்பு வழங்கவும் மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித்துக்கு தேசிய ஆதிதிராவிட ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் பரிந்துரை இன்று காலை சுமார் 12 மணியளவில் செய்துள்ளார்.